తమిళనాడు సీఎంగా విజయ్ ప్రమాణ స్వీకారం చేయగానే 3 ఫైళ్లపై సంతకాలు చేశారు. ఎన్నికల వేళ ఇచ్చిన హామీల మేరకు 3 కీలక ఫైళ్లపై సంతకాలు చేశారాయన. తొలుత ఉచిత విద్యుత్ ఫైల్పై సైన్ చేశారు. ఇళ్లకు 200 యూనిట్ల ఉచిత విద్యుత్ అందించనుంది ప్రభుత్వం. మహిళల భద్రతకు స్పెషల్ వింగ్ ఏర్పాటు చేస్తూ రెండో సంతకం చేశారు. డ్రగ్స్ కట్టడికి యాంటీ డ్రగ్ టాస్క్ ఫోర్స్ ఏర్పాటు చేస్తూ మరో సంతకం చేశారు సీఎం విజయ్. పార్టీని స్థాపించిన అతి తక్కువ కాలంలోనే పోటీ చేసిన తొలి ఎన్నికల్లోనే ప్రభంజనం సృష్టించి ముఖ్యమంత్రి పీఠాన్ని అధిరోహించిన నేతగా విజయ్ సరికొత్త రికార్డును సృష్టించారు. సినిమాలకు గుడ్ బై చెప్పి ప్రజాసేవకై తమిళ వెట్రి కళగం టీవీకే పార్టీని స్థాపించిన విజయ్ తన తొలి ఎన్నికల్లోనే కమలం, డీఎంకే వంటి బలమైన శక్తులను ఢీకొని అఖండ విజయాన్ని అందుకున్నారు. ఎంజీఆర్, జయలలిత వంటి దిగ్గజాల తర్వాత వెండితెర నుంచి వచ్చి రాజకీయాల్లో అసాధారణ విజయం సాధించిన నేతగా రికార్డ్ క్రియేట్ చేశారు విజయ్. ఇక అంతకుముందు ముఖ్యమంత్రిగా విజయ్ ప్రమాణ స్వీకారం చేశారు. వెండితెరపై దళపతిగా వెలిగిన జోసెఫ్ విజయ్ ఇప్పుడు తమిళగడ్డపై సీఎంగా తన రాజకీయ ప్రస్థానాన్ని ఘనంగా ప్రారంభించారు. చెన్నైలోని జవహర్లాల్ నెహ్రూ స్టేడియంలో అట్టహాసంగా జరిగిన కార్యక్రమంలో విజయ్తో గవర్నర్ రాజేంద్ర అర్లేకర్ ప్రమాణ స్వీకారం చేయించారు. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சி ஜோசப் விஜய் எனும் நான்
சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த